Welcome students. This video is about 6th standard science force and motion part 4. In this session we are going to see about uniform motion and non-uniform motion and robots. R speed அதாவது ஸ்பீட்னா வேகம். ஸோ நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், ஃபாஸ்ட் ஸ்லோ இதுக்கான டிஃப்ரென்ஸை பார்த்தோம். ஃபாஸ்ட்னா அந்த ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், ஸ்லோனா ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இன்னும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன கேம் மூலமாக நம்ம இந்த ஸ்பீடு என்னன்றதை பார்ப்போம். லெட் அஸ் பிளே அ ஸ்மால் கேம். கோ டு த பிளே கிரவுண்ட் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ். மார்க் 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஃபார் அ ரேஸ். கண்டக்ட் அ ஃப்ரெண்ட்லி ரன்னிங் ரேஸ் அண்ட் calculate the time taken by them to complete the distance. Now record the time in the table. அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு 5 பேர் 6 பேர் மாதிரி சேர்ந்துக்கோங்க. சேர்ந்துட்டு கிரவுண்டில் ஒரு பர்டிகுலர் பிளேஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. 100 மீட்டருக்கு மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ ரேஸ் வந்து கண்டக்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஒரே டிஸ்டன்ஸ் தான் 100 மீட்டர். பட் நீங்கள் எவ்வளோ நேரத்துக்குள்ளார ஒவ்வொருத்தரும் அந்த டிஸ்டன்ஸை போய் ரீச் பண்ணுறீங்க அப்படின்றது தான் இங்கே வந்து கேமு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் எத்தனை செகண்ட்ஸு அந்த 100 மீட்டரை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம கேல்குலேட் பண்ணிப்போம். இப்போ முருகேஷ்ன்ற ஒரு எக்ஸாம்பிள், முருகேஷ்ன்ற அந்த ஸ்டூடெண்ட் வந்து 100 மீட்டர்ஸை 12 செகண்ட்ஸில் ரீச் பண்ணியிருக்கார். ஸோ அவரோட ஸ்பீட் என்ன அப்படின்னு கேல்குலேட் பண்ணோம்னா, ஸ்பீடோட ஃபார்முலா வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிவைடட் பை டைம் டேக்கன். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 100 மீட்டர், டைம் டேக்கன் வந்து 12 செகண்ட். ஸோ இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா ஸ்பீட் வந்து 8.3 மீட்டர் பர் செகண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இஃப் யூ நோ த ஸ்பீட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் த டைம் டேக்கன் பை இட், தென் வி கேன் கம்ப்யூட் ஹவு மச் டிஸ்டன்ஸ் இட் ஹேட் ட்ராவல்ட். வி நோ தட். ஸோ இஃப் யூ நோ த ஸ்பீடு தெரிஞ்சு டைம் என்னன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம டிஸ்டன்ஸை எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி ஸ்பீடும் டிஸ்டன்ஸும் தெரிஞ்சு டைம் டேக்கன் தெரியலனாலும் அதையும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ இந்த 3 வெக்டார் ஸ்பீட், டிஸ்டன்ஸ், டைம், இதை 3 வச்சு நம்ம எதில் ஒன்று நம்மளுக்கு தெரியலனாலும் நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். உசைன் போல்ட் crossed 100 meter in 9.58 seconds and made a world record. If you are able to run faster than him, then Olympic gold medal is waiting for you. இங்கே என்ன சொல்கிறாங்க, உசைன் போல்ட்ன்றவர் அந்த அத்லட் வந்து 100 மீட்டரை 9.58 செகண்ட்ஸில் க்ராஸ் பண்ணிவிட்டு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கார். ஸோ நீங்கள் இவரை விட கம்மியான செகண்ட்ஸில் அந்த 100 மீட்டரை க்ராஸ் பண்ணிங்கன்னா தென் ஒலிம்பிக் கோல்டு வந்து இட்ஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்றாங்க. ஓகே, இஃப் a ship traveled at a speed of 50 km per hour and it sailed for 5 hours, how much distance it has traveled? அதாவது முன்னாடி ஸ்பீடு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், இங்கே டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்டன்ஸோட ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் இன்ட்டு டைம் டேக்கன். இங்கே இந்த ஷிப்போட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 50 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகே, ஸோ டைம் டேக்கன் வந்து பார்த்திங்கன்னா 5 hours. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 250 கிலோமீட்டர் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 250 கிலோமீட்டர். If we know the speed and distance traveled, we can compute the time taken. அதே மாதிரி ஸ்பீடும் டிஸ்டன்ஸ் ட்ராவலும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா டைம் டேக்கனும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸ்பீடு வந்து அதோட ஃபார்முலா, டைம் டேக்கனோட ஃபார்முலா வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிவைடட் பை ஸ்பீட். ஓகே, சப்போஸ் a bus travels at a speed of 50 km per hour and has to cover a distance of 300 km, how much time will it take? இப்போ டைமோட ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிவைடட் பை ஸ்பீட் அப்படின்னா 300 கிலோமீட்டர், அதான் அதோட டிஸ்டன்ஸ். ஸ்பீடு வந்து 50 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 6 hours கிடைக்கும். ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு 6 hours. பேஜ் நம்பர் 27, ஃபேக்ட் ஃபைல். A cheetah is the fastest land animal running at a speed of 112 km per hour. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபாஸ்டஸ்ட் லேண்ட் அனிமல் வந்து சீட்டா சொல்கிறாங்க, அதோட ஸ்பீட் வந்து 112 கிலோமீட்டர் சொல்கிறாங்க பெர் ஹவர். ஓகே, நெக்ஸ்ட் வில் see about uniform and non-uniform motion. Uniform and non-uniform motion. Suppose a train leaves Trichurapalli and arrives at Madurai. Will the train travel in an uniform speed?
First, the train will be stationary. When the train leaves the station, the motion will be slow. After it moves some distance, it will gather speed. After that, it may slow down while crossing bridges and stop at intermediate stations for passengers. Finally, as the train approaches Madurai, again it will slow and finally will come to a halt. It means that the speed is not the same all through the journey. That is, the speed is non-uniform. This motion is said to be non-uniform motion. However, in between the journey, there may be a stretch wherein the train might go at a constant speed. During that interval, the train will be moving at a uniform speed. That is, its motion is uniform. அதாவது யூனிஃபார்ம் மோஷனா என்ன, நான் யூனிஃபார்ம் மோஷனா என்னன்னு ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக இங்கே சொல்கிறாங்க. அதாவது ஒரு ட்ரெயின் வந்து இப்போ திருச்சிராப்பள்ளி லீவ் ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்லேருந்து லீவ் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக நம்மளோட அந்த ஜங்ஷனை விட்டு வெளியே போகும் ட்ரெயின். அப்புறம் கொஞ்சம் தூரம் அந்த அவுட்டர் கொஞ்சம் என்ட்ராகிறப்ப கொஞ்சம் ஸ்பீடப் ஆகும். அப்புறம் நடுவில் பிரிட்ஜஸ் வந்துச்சுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோ ஆகும். அப்புறம் ஸ்டேஷன்ஸ், அந்த திருச்சியிலேருந்து மதுரைக்கு இடைப்பட்ட டைமில் ஸ்டேஷன்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அங்கேயும் ஸ்லோ டவுன் ஆகும். கிராசிங் வந்துச்சுன்னா ஸ்லோ ஆகும். ஸோ அதே மாதிரி ஸ்டாப்பும் ஆகும். ஒரு சில ஸ்டேஷனில் ஸ்டாப் பண்ணிவிட்டு பேசஞ்சரை ஏற்றிக்கும். அதே மாதிரி ஃபைனலாக மதுரை போய் ரீச் ஆகிறப்ப அந்த மதுரை என்டர் ஆகிறதுக்குள்ளாரையும் உங்களுக்கு வந்து ஸ்லோ ஆகும். ஸோ இப்போ இந்த திருச்சியிலேருந்து மதுரை ட்ராவல் பண்ணுறப்ப நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், கொஞ்சம் இடத்துல ஸ்லோவாகும், கொஞ்சம் இடத்துல ஸ்பீடாகும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்பீடு வந்து நான் யூனிஃபார்மாக இருக்கும், ஏற்ற இறக்கமாக இருக்கும். இதை தான் வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன் சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்பிட்வீன் ட்ராவல் பண்ணுறப்பே பார்த்திங்கன்னா சர்டன் இடத்துல வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்பீடில் போய்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு 100 km/hனா அந்த ஸ்பீட்லேயே போயிட்டே இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டேஷன்ஸ் எதுவும் இருக்காது, பிரிட்ஜ் எதுவும் இருக்காது. ஸோ இந்த கான்ஸ்டண்ட்டாக போகிற ஸ்பீடை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு நம்ம சொல்கிறோம். இந்த கிவன் மைண்ட் மேப், ஸோ இப்போ இந்த மோஷன்ஸ் அந்த இயக்கத்தை வந்து ஒரு 3 பேஸ்டாக அவங்க பிரிச்சிருக்காங்க. பேஸ்ட் ஆன் பாத், அதாவது இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணன்றதுல பேஸில் மோஷனை ஒரு 6 விதமாக பிரிச்சிருக்காங்க. அதேமாரி டூரேஷன் பேஸ்டு, டைம் பேஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஸ்பீடு பேஸ்டாக ஒரு 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் அந்த டிஸ்டன்ஸை பார்த்திங்கன்னா எப்படி ட்ராவல் பண்ணுறது அந்த பாத் படி பார்த்தோம்னா லீனியர் மோஷன், கர்வி லீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன், ரொட்டேட்டரி மோஷன், ஆசிலேட்டரி மோஷன், அப்புறம் ஜிக்ஸாக் மோஷன் 6 வகையாக பிரிக்கிறாங்க. பேஸ்ட் ஆன் டூரேஷன், அந்த டைமை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா பீரியாடிக் மோஷன், நான் பீரியாடிக் மோஷன் பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி பேஸ்ட் ஆன் ஸ்பீடு, அந்த வேகத்தை பேஸ் பண்ணி 2 விதமாக பிடிச்சிருக்காங்க. ஒன்று வந்து யூனிஃபார்ம் மோஷன், அனதர் ஒன் இஸ் நான் யூனிஃபார்ம் மோஷன். இப்போ இங்கே ஒரு பிக்சர் பார்க்குறீங்க இல்லையா, ஒரு டைலர் மேன் ஒரு தையல் மிஷின் பக்கத்தில் இருக்கார். மை மிஷின் ஹாஸ் மெனி ஆஃப் த மோஷன்ஸ் மென்ஷன் இன் த அபவ் சார்ட், கேன் யூ லிஸ்ட் தம் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் டைலரிங் பண்ணுறப்ப, ஸ்டிச் பண்ணுறப்ப என்னென்ன மோஷன்ஸ் இருக்கும், நீங்கள் என்னென்ன மோஷன்ஸ் நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. யூ வில் ஜஸ்ட் லிஸ்ட் இட். ஓகே, now take page number 28. Many motions we see in our day-to-day life are non-uniform. We will learn more about uniform and non-uniform motion in higher classes. If an object covers uniform distance in uniform intervals, then the motion of the object is called uniform motion. Otherwise, the motion is called non-uniform motion. In a nutshell, we can classify the motion in terms of a path, if it is periodic or not, if the speed is uniform or not. However, in real life, the motions are combinations of many types of motions. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் மோஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் யூனிஃபார்மாக நிறைய நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம ஹையர் கிளாஸஸில் நான் யூனிஃபார்ம் மோஷன்ஸை நம்ம இன்னும் நிறையா படிக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம இந்த நெட்ஷெல் இப்போ இந்த இதில் படித்த வர நம்ம மோஷன்ஸை எப்படி பிரிக்கிறோன்னா, ஒன்று பாத், அந்த ட்ராவல் பண்ணுற பாத் அதை பேஸ் பண்ணி பிரிக்கிறோம். இன்னொன்று பீரியாடிக், அதாவது டைமை பேஸ் பண்ணி பிரிக்கிறோம். இன்னொன்று ஸ்பீடு, யூனிஃபார்மாக இருக்கா நான் யூனிஃபார்மாக இருக்கான்னு பிரிக்கிறோம். ஸோ நம்ம ரியல் லைஃப்பில் இந்த மோஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம பார்த்த அந்த ஒரு 10 டைப் ஆஃப் மோஷன்ஸ் இருக்குல்லையே, அதோட காம்பினேஷன்ஸில் தான்
நம்ம ரியல் லைஃப்பில் பார்க்குறோம். மல்டிபிள் மோஷன். Look at the bicycle in the picture. What type of motion does the wheel perform? What type of motion does the cycle in total perform? The tires rotate and make a rotatory motion, but the cycle as such moves forward in a linear path. ஸோ இப்போ இங்கே என்ன பார்க்குறீங்க, ஒரு பையன் வந்து சைக்கிளில் போயிட்டுருக்கார். ஸோ அந்த வீலை பார்த்தீங்கன்னா அது ரொட்டேட்டரி மோஷன், சுழற்சி முறையில் இயங்குது. அதே மாதிரி அந்த சுழற்சி முறையில் இயங்குறதுல அந்த சைக்கிள் என்ன ஆகுது, ஃபார்வர்டாக மூவ் ஆகுது. ஒரு லீனியர் பாத், ஃபார்வர்டாக ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆகுது. அது வந்து ஒரு லீனியர் பாத். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பினேஷன் ஆஃப் மோஷன். ஓகே, மல்டிபிள் மோஷன் இன் அ ஸ்விங் மிஷின். There are three types of motion you can observe in this swing machine. First one is motion of the needle. அந்த நீடிலோட மோஷன் அது எப்படி இருக்குன்னா ஆசிலேட்டரி அல்லது பீரியாடிக் மோஷன் போயிட்டு இப்படி வரும். நெக்ஸ்ட் மோஷன் ஆஃப் த வீல், அது வந்து ரொட்டேட்டரி மோஷன். அந்த வீல் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து சுற்றிட்டு இருக்கும். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் மோஷன் ஆஃப் ஃபுட் ரெஸ்ட். ஃபுட் ரெஸ்ட் எப்படி இருக்கும், உங்களுக்கு பெடலிங் டைப் மாதிரி இப்படி போயிட்டு வரும். ஸோ அதுவும் டூ அண்ட் ஃப்ரோ மோஷனால் தட் ஆல்சோ ஆசிலேட்டரி மோஷன். சயின்ஸ் டுடே. ரோபோட். Robots are automatic machines. Some robots can perform mechanical and repetitive jobs faster and more accurately than people. Robots can also handle dangerous materials and explore distant planets. இன்றைய அறிவியல் சமுதாயத்தில் இந்த ரோபோட், இயந்திர மனிதன் வந்து ஒரு அரிய கண்டுபிடிப்பு. ஸோ ரோபோட்ஸ் பார்த்திங்கன்னா தானியங்கி இயந்திரம்னு நம்ம சொல்லுவோம். இந்த ரோபோட்ஸ் வந்து இயந்திரத்தனமான வேலை, மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய வேலைகளை மனிதர்கள் விட சிறந்த முறையில் இந்த ரோபோட்ஸ் வந்து செய்யுது. அதே மாதிரி இந்த ரோபோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆபத்தான வேலைகளை செய்கிற அந்த இது வெடிகுண்டை டிடெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி வேலைகளையும் சிறந்த முறையில் அது செய்யும். அதே மாதிரி பிளானட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அதாவது அந்த கிரகங்களில் என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிற வேலையும் இது தூரத்தில் போய் உங்களுக்கு சிறந்த முறையில் செய்யுது. கீழே ஒரு படம் பார்க்குறீங்க இல்லையா, இந்த பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ பைபெடல் ஹியூமனாய்டு ரோபோட். அதாவது இரண்டு கால்கள், பைனா இரண்டு கால்களுடைய இந்த இயந்திர மனிதனை தான் பைபெடல் ஹியூமனாய்டு ரோபோட்டு நம்ம சொல்கிறோம். த டேர்ம் ரோபோட் comes from Czech word robota, meaning forced labor. Robotic is the science and study of robots. ஸோ ரொபோட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொபோட்டான்ற வேர்ட்லேருந்து தான் டிரைவ் பண்ணியிருக்காங்க. ரொபோட்டா அப்படின்னா ஃபோர்ஸ்ட் லேபர், கட்டாய உழைப்பு, ஃபோர்ஸ்ட் லேபர். அந்த ரோபோட்டுக்கு மீனிங் அதுதான். ஸோ ரொபாட்டிக்ஸ் அப்படின்றது இட்ஸ் அ பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் தட் டீல்ஸ் வித் ரோபோட்ஸ். ரோபோட்ஸை பற்றி படிக்கிறது தான் ரொபாட்டிக்ஸ் நம்ம சொல்கிறோம். வாட் கேன் ரோபோட்ஸ் டூ? Robots can sense and respond to their surroundings. They can handle delicate objects or apply great force. For example, they can perform eye operations guided by a human surgeon or assemble a car. With artificial intelligence, robots will also be able to make decisions for themselves. What can robots do? ஸோ ரோபோட் என்னென்னலாம் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரோபோட்ஸ் வந்து நம்ம சுற்றுச்சூழலை உணர்ந்து நமக்கு பதில் அளிக்குது. நம்மளோட கமெண்ட்ஸ், நம்மளோட ரெக்வஸ்ட்டுக்கு அது என்ன பண்ணுது, அது வேலை செய்யுது. அதே மாதிரி they can handle delicate objects, அதாவது ரொம்ப மென்மையான வேலைகளையும் மைன்யூட்டாக செய்யக்கூடிய வேலைகளையும் செய்யும். அதே மாதிரி வித் கிரேட் அப்ளை ஃபோர்ஸ், கடினமான வேலைகளையும் அது செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ ஆப்ரேஷன், அந்த கண்களை பண்ணக்கூடிய அந்த ஆப்ரேஷன் வந்து ரொம்ப மைன்யூட்டாக நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணுவோம். அந்த ஆப்ரேஷனையும் வித் த ஹெல்ப் ஆஃப் ஹியூமன் சர்ஜன், ஒரு மனிதரோட அந்த வழிகாட்டுதல் மூலமாக அந்த ஆப்ரேஷன் செய்யுது. அதே மாதிரி கார் அசம்பிள் பண்ணுறதா இருந்தாலும் அந்த வித் கிரேட் ஃபோர்ஸ் அந்த காரையும் அசம்பிள் பண்ணுது. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அந்த செயற்கை அறிவு மூலமாக ரோபோட்ஸ் வந்து ஒரு சில டிசிஷன்ஸ், ஒரு சில முடிவு வந்து தனக்கு தானே அது எடுத்துக்குது. How do robots sense? Electronic sensors function as robots' eyes and ears. Twin video cameras give the robot a 3D view of the world.
Microphones detect sounds. Pressure sensors give the robot a sense of touch to judge how to grip an egg or heavy luggage. Built in computers send and receive information with radio waves. How do robots sense? அதாவது இந்த இயந்திர மனிதன் எப்படி நம்ம சுற்றுச்சூழலை உணர்றான், அப்போ நம்ம பேசுகிறத எப்படி கேட்குறான், நம்ம சொல்கிறத எப்படி பார்க்குறான் அப்படின்றத பார்த்தீங்கன்னா வித் ஹெல்ப் ஆஃப் கேமராஸ் அண்ட் மைக்ரோஃபோன்ஸ். ஸோ அந்த ட்வின் வீடியோ கேமராஸ் மூலமாக, அதாவது அந்த ரோபோட்டில் பொருத்தப்பட்டிருக்க அந்த வீடியோ அந்த கேமராஸ் மூலமாக இந்த உலகத்தை 3D வியூ மூலமாக அந்த ரோபோட் வந்து பார்க்குது. அதே மாதிரி மைக்ரோஃபோன்ஸ் அதில் வந்து செட் பண்ணியிருக்க அந்த மைக்ரோஃபோன்ஸ் மூலமாக நம்மளோட சவுண்டை டிடெக்ட் பண்ணி, நம்மளோட சத்தத்தை டிடெக்ட் பண்ணி நம்மளோட கேள்விகளுக்கு அது ரெஸ்பாண்ட் பண்ணுது, பதில் அளிக்குது. அதே மாதிரி ப்ரெஷர் சென்சார்ஸ், அதாவது சென்சார்ஸ் அந்த தொடு உணர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷர் சென்சார்ஸ் மூலமாக அந்த தொடுதல் உணர்வை வந்து அதை டிடெக்ட் பண்ணிவிட்டு ஒரு முட்டையை வந்து எவ்வளோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும், அதே மாதிரி ஒரு பெரிய ஹெவியான லக்கேஜை அதை வந்து ஒரு பெரிய மூட்டை மாதிரி தூக்கணும், அதை வந்து எப்படி அதை தூக்கணும் அப்படின்றது ரெண்டுத்துக்குமே அது சென்ஸ் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணுது. அதே மாதிரி ஒரு சில கம்ப்யூட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாகவே இருக்கும், அதை அந்த இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கான அந்த வேலைகளை வந்து அது வந்து பூர்த்தி செய்யும் வித் ஹெல்ப் ஆஃப் ரேடியோ வேவ்ஸ். கீழே ஒரு பிக்சர் பார்க்குறீங்க இல்லையா, இட்ஸ் அ குவாட்ரோபெடல் மிலிட்ரி ரோபோட். குவாட்ரோ அப்படின்னா 4, ஸோ 4 கால்கள் உடைய மிலிட்ரி ரோபோட். இந்த ரோபோட் வந்து அந்த ஆர்மி ஃபோர்ஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் attempts to create computer programs that think like human brains. Current research has not achieved this, but some computers can be programmed to recognize faces in a crowd. Artificial intelligence அப்படின்னா செயற்கை அறிவு. ஸோ இந்த செயற்கை அறிவு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முழுமையாக அதற்கான அந்த ரிசர்ச் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. பட் ஒரு சில அந்த கம்ப்யூட்டர்ஸில் வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஒரு கூட்டத்தில் ஒரு மனிதனை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஃபேஸை வந்து எந்த ஃபேஸ் நம்மளுக்கு வேணும் அதை இன்புட் கொடுத்தோம்னா அது வந்து அதை கரெக்டாக அந்த கூட்டத்துலேயும் அந்த ஃபேஸை வந்து கரெக்டாக ரெகனைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிரும். ஸோ இதுதான் வந்து இந்த செயற்கை அறிவு அப்படின்னு நம்ம ஈக்குவலண்ட் டு அவர் ஹியூமன் பிரெயின், நம்ம மனிதர்களோட மூளைக்கு ஈக்குவலண்ட்டாக தான் அதோட அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இருக்குது. Can robots think? Robots can think. They can play complex games such as chess better than human beings. But will a robot ever know that it is thinking? Humans are conscious. We know we are thinking. But we do not know how consciousness works. We do not know if robots can ever be conscious. Robots think பண்ணுமா? எஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் கேமான செஸ்ஸை கூட ஹியூமன் பீயிங்ஸை விட பெட்டராக, அது மனிதர்களை விட பெட்டராக அது வந்து ப்ளே பண்ணும். அது எப்படி அப்படின்னா நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியிருப்போம் ஒரு சில பாசிபிலிட்டிஸ், அந்த செஸ்ஸோட பாசிபிலிட்டிஸை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்குது. வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது வந்து அந்த ரோபோட்ஸ் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ ரோபோட் வந்து திங்க் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் திஸ் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அது வந்து திங்க் பண்ணுது. பட் ஹியூமன்ஸ் வந்து கான்ஷியஸாக இருப்போம் பிகாஸ் நம்ம வந்து திங்க் பண்ணுவோம். பட் இந்த கான்ஷியஸ்னஸ் ரோபோட்டில் வந்து ஒர்க் பண்ணாது, பட் ஸ்டில் தே வில் திங்க். இங்கே கீழே ஒரு பிக்சர் பார்க்குறீங்க இல்லையா, ஆர்டிகுலேட்டட் வெல்டிங் ரோபோட்ஸ். ஆர்டிகுலேட்டட் வெல்டிங் ரோபோட்ஸ்னால் இந்த வெல்டிங் கம்பெனிலலாம் இந்த இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கால்டு ஆர்டிகுலேட் வெல்டிங் ரோபோட்ஸ். நெக்ஸ்ட், நானோ ரோபாட்டிக்ஸ். Nanobots or robots scaled down to microscopic size in order to put them into very small spaces to perform a function. Future nanobots could be placed in the bloodstream to perform surgical procedures
that are too delicate or too difficult for standard surgery. Imagine if a nanobot could target cancer cells and destroy them without touching healthy cells nearby. நானோ ரொபாட்டிக்ஸ் நானோ ரொபாட்டிக்ஸ் அப்படின்னா மிகச்சிறிய இயந்திர மனிதன், அதாவது ஒரு நானோ மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10⁻⁻9 மீட்டர் ஈக்குவலண்ட். ஸோ அந்த அளவுக்கு மிகச்சிறிய சைஸில் உள்ள ஒரு ரோபோட்டை பற்றி படிக்கிறது தான் நானோ ரொபாட்டிக்ஸ். ஸோ இந்த மிகச்சிறிய இந்த நானோபோட்ஸ் வர யூஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஃப்யூச்சரில் இந்த பிளட் ஸ்ட்ரீமில் இந்த நானோபோட்ஸை இன்ஜெக்ட் பண்ணி கேன்சர் செல்லை டிடெக்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் ஃப்யூச்சர் பிளானிங். ஸோ நம்ம உடம்புல நல்ல செல்ஸ் இருக்கும், கேன்சர் செல்ஸும் இருக்கும். ஸோ இந்த நல்ல செல்ஸை வந்து டச் பண்ணாமல் கேன்சர் செல்ஸை மட்டும் டிடெக்ட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் நம்ம ஃப்யூச்சர் பிளான் with the help of this nano robots. So far in this session, we saw about uniform motion and non-uniform motion and about robots. Thank you, children.